தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைகிறார். சார் வணக்கம். முதல் பரப்புரை கூட்டம் பேச்சை கேட்பதற்கான வாய்ப்பு இருந்துதான் தெரியல. உங்களுடைய இந்த பேச்சை பார்த்திருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ஓரளவுக்கு தான் கேட்க முடிந்தது. ஆடியோ ப்ராப்ளம் காரணமாக அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிக் கொண்டே போனார். அதிலே சில கேள்விகள் காதில் விழுந்தன. ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் சொன்னீர்களே, அதை செய்தீர்களா? அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு அளித்த உறுதிமொழி, இப்படி 2-3 உறுதிமொழிகள், அந்த நீட்டு தேர்வு ரத்து, அது காதில் விழுந்தது. ஆக இப்படிப்பட்ட உறுதிமொழிகள் அடுக்கடுக்காக பல கேள்விகளை எழுப்பி இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டனவா என்று கேட்டிருக்கிறார். சொல்லப்போனால் திருநெல்வேலியில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கமிட்டி மாநாட்டில் இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் பலவற்றை நினைவுபடுத்தி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பியதோடு ட்விட்டர் பக்கத்திலும் அதை வெளியிட்டிருந்தார். இந்த கேள்விகளை தேர்தல் நேரத்தில் பல்வேறு கட்சிகள் எழுப்பக்கூடும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் எழுப்புகிறார். இது நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் தான். ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரை இதுவரை 77% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று முதலமைச்சர் ஓரிரு முறை கூறியிருக்கிறார். 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்றும் திமுக தரப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த அளவு பர்சன்டேஜ் நிறைவேற்றணும்ன்றதுல ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. 75 நிறைவேற்றிட்டோம், 77 நிறைவேற்றிட்டோம், வாயில வந்த நம்பரை சொல்றதுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் மிக ஸ்பெசிபிக்காக இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினீர்களா என்று ஒரு முக்கியமான 10-15 வாக்குறுதிகளை பட்டியலிட முடியும். அதற்கு ஆளுங்கட்சி என்ன பதில் சொல்ல போகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இதை தவிர முதல் முறையாக திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பிரையாரிட்டிஸாக என்ன இருக்கும் என்று சொன்னால், கல்வி, சுகாதாரம், மின்சாரம், இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு, இவற்றிலெல்லாம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு கண்டிப்பாக தரமான விஷயங்களை பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் புரிந்து கொள்ள முடியுது. என்ன பிரையாரிட்டிஸ் என்று இதை குறிப்பிட்டதை நம்மால் கேட்க முடிந்தது, ஓரளவு கேட்க முடிந்தது. இந்த ஆடியோ ப்ராப்ளம் அடுத்தடுத்த கூட்டங்களில் இல்லாமல் பார்க்க வேண்டும். அதே போல கூட்டத்திலே தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்கு இது இல்லாமல் இருக்கிறது. இது அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை. இதை ஒரு 2-3 நிமிடங்கள் செலவிட்டு திரு விஜய் இந்த அறிவுரையை வழங்க வேண்டும், அல்லது அறிக்கைகள் வாயிலாக வழங்க வேண்டும். தொண்டர் அமைப்பு, தொண்டர் அணி போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த ஒழுங்குபடுத்துகிற செயலை செய்ய வேண்டும். இது அரசியல் ரீதியாக ஒரு கட்டுப்பாடின்மை இருக்கிறது. அந்த குறை போக்குவதற்கு வழிவகுக்கும். இப்ப அதிமுக இன்னொரு பக்கம் அன்புமணி தொடங்கி இப்ப விஜய் வரைக்கும் இந்த வாக்குறுதியை மையப்படுத்தி இது பண்றாங்க. அதிமுகவும் அதே விமர்சனம் தான் முன்வைக்கிறாங்க. விஜய் அந்த இடத்துல எந்த இடத்துல தனித்து தெரிகிறாரு? மீண்டும் அதே ஒரு இன்னொரு எதிர்க்கட்சி முழக்கத்தை தான் விஜய் முன்வைக்கிறாரா? தனித்து தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எல்லோரும் சேர்ந்து சொல்லும் போது திமுக சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலன்ற எண்ணம் வலுப்படுவதற்கு அது உதவும். மக்களிடம் வலுப்படுவதற்கு மற்றவர்களை விட இவருக்கு கூட்டம் அதிகம், அதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே அதிகமான அளவில் குறிப்பாக இளைஞர்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இது போய் சேரும் என்பதுதான் இவருடைய கூடுதல் பலம். இப்ப இந்த பரப்புரையை அவர் தொடங்கி இருக்காரு. இதன் மூலமாக மற்ற கட்சிகள் கூட்டணி அழைப்பு கொடுத்தாங்க, அதெல்லாம் எதற்குமே தன்னுடைய இசைவை தெரிவிக்காம தன்னுடைய இலக்கில் தொடர்ச்சி பயணிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவருடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் 1-2 பேருடன் ஒரு பத்திரிகையாளராக ஆப்டர் ரெக்கார்டாக நான் உரையாடுகிற வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. அவர்கள் நவம்பர் மாத இறுதியில் தான் திரு விஜய் அவர்கள் கூட்டணி தொடர்பாக தனது பரிசீலனையை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கிறார்கள். ஆகவே கூட்டணி நிதானமாக பார்த்துக் கொள்ளலாம், பலத்தை முதலில் காட்டுவோம் பிற கட்சிகளுக்கு என்பது அவரது கண்ணோட்டமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு ஒரே நாள்ல 3 மாவட்டங்கள்ல பரப்புரை திட்டமிடப்பட்டிருந்தது. முதல் கூட்ட இடத்துக்கே 4 மணி நேர தாமதம். இப்ப என்னென்ன குறைகளை நீங்க பாக்குறீங்க, என்னென்ன நிறைகளை பாக்குறீங்க? காவல்துறை விதித்த நிபந்தனைகள் காரணமாகத்தான் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அவர் இல்லாவிட்டால் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து நேரா காரில் போயிருக்க வேண்டும். ஆனால் வழியெல்லாம் மக்கள் இருக்கும்போது அது சாத்தியம் இல்லாத விஷயம். இல்ல, ஏற்கனவே பல கூட்டங்கள்ல அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம நேரடியாக விக்கிரவாண்டி மாதிரியான பொதுக்கூட்டத்து மாநாட்டுக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, கரெக்டான டைமுக்கு தன்னுடைய இருப்பை காட்டிக்காம வந்துட முடியும். ஆனா இந்த இடத்துல மக்களுடைய தன்னுடைய செல்வாக்கு காட்டுறதுக்காக ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த முதல் பாயிண்ட் வரைக்கும் அந்த தன்னுடைய மாச காட்டுறதுக்காக அந்த வண்டியில வந்து தான் சிக்கலா? ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று அரசாங்கம் தடை விதித்தாலும் ஒரு விதத்தில் இப்போது ரோட் ஷோ நடந்து முடிந்திருக்கிறது.
அப்ப இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா? இன்னைக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட இன்னும் 2 மாவட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த தடை எதுக்காக விதிக்கிறேன்னா மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றனால தான். பட் விஜயுடைய இந்த அணுகுமுறை அப்படின்றது எப்படி பார்க்கறது சார்? இல்ல, இந்த தடை நீங்கள் இவருக்கு மட்டும் விதித்தால் சரியாக இருக்காது. பிற கட்சிகளுக்கு ஏன் விதிப்பதில்லை என்ற கேள்வி எழும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ ஏன் இந்த தடைகள், இந்த நிபந்தனைகள் விதிக்கப்படவில்லை? ஆகவே போக்குவரத்தை மாற்றி வேறு ரூட்டுகளில் அனுப்ப வேண்டியது காவல்துறையினுடைய பணி. இப்ப இதே காலகட்டத்தில் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி 125 தொகுதிகளுக்கு மேல பரப்புரை செஞ்சிருக்காரு. அங்க ஓரளவுக்கான ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இந்த விஜய் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2 பெரிய மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு. முதல் இந்த பிரச்சாரத்துக்கும் வந்திருக்காரு. ஆனா இன்னும் அதுக்கான ஒழுங்கு வரலையா? இல்ல, காவல்துறை அனுமதிக்கிற ரூட், அதற்கு போவதற்கு என்ன ரூட் இருக்கிறதோ அதை தான் போக முடியும். அவர்கள் வேறு 2 இடங்கள் கேட்டார்கள், அதெல்லாம் மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று கருதித்தான் அவருக்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இன்னொன்று, இவர் பாப்புலரான ஒரு நடிகர். சாதாரண திரைப்பட நட்சத்திரங்கள் ஒரு கடை திறப்பு விழாக்கு போனாலே அந்த பக்கத்துல பெரிய டிராபிக் ஜாம் ஆகி விடுகிறது. இவர் உச்ச நட்சத்திரத்துக்கு அடுத்த நிலையில் இருப்பவர், திரு சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர், மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட ஒரு நடிகர். பாப்புலாரிட்டி வைஸ் மோர் பாப்புலர் than எனி அதர் ஆக்டர்ஸ். ஆகவே இந்த பிரச்சனை என்பது எழத்தான் செய்யும். உங்கள் விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ். தவேக தலைவர் விஜய் தற்போது திருச்சி மரக்கடை பகுதியில் தன்னுடைய முதல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். கட்சி தொடங்கி ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய பரப்புரையை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தொண்டர்கள் சந்தித்திருக்கிறார்கள். முதல் கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு தொழில்நுட்ப பிரச்சனையின் காரணமாக முழுமையாக கேட்க முடியவில்லை. இதன் காரணமாக அங்கிருந்த தொண்டர்கள், ரசிகர்கள் வெகு வேகமாகவே அங்கிருந்து கலைந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இவருடைய பேச்சுடைய சாராம்சம் என்னவாக இருந்தது என்றால், கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு பல தருணங்களில் நிறைவேற்றவில்லை. பல தொழிலாளர்களுக்கும் பல ஊழியர்களுக்கும் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். சொன்னீர்களே செய்தீர்களா என்ற ஒற்றை முழக்கத்தின் மூலமாக இந்த பேச்சுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ள முடிகிறது.